Illustration 5 பார்க்க போகிறோம். Okay, from the following particulars of Velur Recreation Club, prepare receipts and payment account for the year ended 31st March 2017. Particulars கொடுத்துருக்காங்க அண்ட் எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணோம், தட் இஸ் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ எப்படி எழுதுவீங்க, ஹெட்டிங்கை வந்து இந்த புக்ஸ் ஆஃப் வேலூர் ரீக்ரியேஷன் கிளப் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2017. ஓகேங்களா. ஸோ ரெசிட் சைடில் அண்ட் பேமெண்ட் சைடில் எல்லாமே எழுதிக்கோங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 1/4/2016. ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ்னால் நம்ம எங்கே போடுவோம், ரெசிட் சைடில் எழுதுவோம். டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன், கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் கேஷ் அட் பேங்க்கும் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரெண்டு அமௌண்ட்டை தூக்கி இங்கே எழுதிடுங்க. அப்புறம் வந்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு வந்து என்னது இது வந்து நம்ம அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வெளியே போயிருக்கு. இது வந்து கேபிட்டல் பேமெண்ட் மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து எங்கே வரும், நம்மளுக்கு பேமெண்ட் சைடில் 11,000 எழுதிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ். ஓகே, அது வந்து வேலூர் ரீக்ரியேஷன் கிளப். ஓகேங்களா. அப்போ வந்து இங்கே என்ன இருக்குது, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை பர்ச்சேஸ் பண்ணோம். அப்போ தானே நம்ம ஸ்போர்ட்ஸ் அதை விளாட முடியும். ஸோ ஓகேவா. ஸோ அது வந்து எவ்வளோ, 11,000 உங்களுக்கு. அப்புறம் பாருங்கள், டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் பெவிலியன். ஓகேங்களா பெவிலியன். ஸோ பெவிலியன் மீன்ஸ் வாட், டொனேஷன் ரிசீவ் ஆகிருக்கு. பெவிலியன் மீன்ஸ் இந்த ஓப்பன் ஹால் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் அதோட மீனிங். சரிங்களா. ஸோ அதுக்காக நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு, ஏதோ அங்கே வந்து ஏதோ கேம்ஸ் மேபி நடக்கலாங்க. ஓகேங்களா, எதுனா ஆகலாங்க, ஏதாவது ப்ரோக்ராம் நடக்கலாங்க. அதுக்காக நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு, இந்த இடத்துல இந்த கிளப்க்கு வந்து டொனேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து ரெசிட் சைடில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ 8,000. அதுக்கப்புறம் சேல் ஆஃப் ஓல்ட் டென்னிஸ் பால். ஸோ ஓல்ட் டென்னிஸ் பால் இருந்தது, அது சேல் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன ஆயிருக்கும், அமௌண்ட் கண்டிப்பாக வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ சேல் ஆஃப் ஓல்ட் டென்னிஸ் பால். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிட் சைடில் 1,500 எழுதிடுவோம். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் ப்ராட் கொண்டு வந்திருக்கோம். அப்போனா என்ன இருக்கும், நம்மளோட பேமெண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதுவோம், நியூஸ் பேப்பர் ப்ராட் போட்டு 500ன்னு எழுதிடுவோம். ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம். ஓகே, ட்ராவலிங் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்மளோட ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கும். ஸோ அதுதான் என்னது, 4,500. ஓகேங்களா, பேமெண்ட் சைடில் வந்துடும். அப்புறம் ரெசிட்ஸ் ஃபார் என்டர்டைன்மெண்ட். ஓகே, நம்ம தட் இஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்டர்டைன் ஆகிறதுக்காக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, சில அமௌண்ட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு 20,000. ஓகே, ஸோ 20,000 எடுத்து இங்கே எழுதிடுங்க. ஓகேங்களா, ரெசிட் சைடில். அதுக்கப்புறம் பாருங்கள், அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ் ஆகிருக்கு இங்கே, அட்மிஷன் ஃபீஸ். ஓகேங்களா. அப்போ வந்து நம்ம அந்த கிளப்பு மெம்பர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அதுக்காக நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு, அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து 1,000 rupees. ஸோ ரெசிட் சைடில் உங்களுக்கு 1,000ன்னு எழுதிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே முனிசிபல் டேக்ஸஸ். ஸோ முனிசிபல் டேக்ஸஸ் என்ன இருக்குது, இங்கே முனிசிபல் டேக்ஸஸ் நம்ம கொடுத்துருப்போம், பே பண்ணுற மாதிரி ஆயிருக்கும் இந்த இடத்துல. ஸோ 22,000 இந்த இடத்துல. ஓகேங்களா, பேமெண்ட் சைடில் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் ஃபார் சேரிட்டி ஷோ. ஸோ சேரிட்டி ஷோக்காக என்ன ஆயிருக்கு, இங்கே எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு. ஓகே, செலவுங்க ஆயிருக்கு இந்த இடத்துல. அது வந்து நம்ம 2,000 பேமெண்ட் சைடில் எழுதிடுவோம், கிரெடிட் சைடில். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே பில்லியார்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ். பில்லியார்ட்ஸ்னால் என்னதுன்னா, ஒரு டேபிள், அந்த பால் இருக்கும் பார்த்தீங்களா, டேபிள் இருக்கும், பால் இருக்கும், அந்த ஸ்டிக் இருக்கும். இந்த ஸ்டிக்கால் நம்ம அந்த பால்ஸ் எல்லாம் அடிப்போம் அண்ட் அந்த ஹோல்ஸில் நம்ம போடுவோம். கரெக்டுங்களா. அதுதான் பில்லியார்ட் டேபிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல 15,000. ஸோ கேஷ் வந்து போயிருக்கு. ஸோ இங்கே நம்ம 15,000 எழுதிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ நியூ டென்னிஸ் கோர்ட். ஓகே, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அங்கே. ஓகே, அப்போனா இருக்கும் அமௌண்ட் அதுவும் போயிருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ நியூ டென்னிஸ் கோர்ட் 18,000 எழுதிடுங்க இங்கே. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ரெசிட் ஃப்ரம் சேரிட்டி ஷோ. ஸோ சேரிட்டி ஷோ கிட்ட இருந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கு இந்த இடத்துல. அப்போ எங்கே எழுதுவோம், தான் ரெசிட் சைடில் 2,500ன்னு எழுதிடுவோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இங்கே கேஷ் அட் பேங்க்குன்னு இருந்தது. ஓகேங்களா, பட் இங்கே வந்து ஒன்லி கேஷ் இன் ஹேண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம அந்த அமௌண்ட்டை தூக்கி எழுதிடுவோம். ஓகே, 8,000 எழுதிடுவோம். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணி பாருங்கள். இந்த பக்கமாக ஆட் பண்ணி பாருங்கள், அந்த பக்கமாக ஆட் பண்ணி பாருங்கள். ஓகே, எந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்கோ ஸோ அதை எழுதிடுங்க. ஸோ இந்த பக்கம் தான் ஜாஸ்தியாக இருக்குது, 92,000. ஓகேங்களா. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதுவோம், இங்கே கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்தாச்சு. அப்போ என்னவாக இருக்கும், நெக்ஸ்ட் நம்மளுக்கு தட் இஸ் இந்த பக்கம் என்ன இருக்குது, நம்ம ஓவர் டிராஃப்ட் ஆகிடுச்சு இந்த இடத்துல. அப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு போட்டு என்ன எழுதிடணும், 44,000 எழுதிடணும். தட் இஸ் லெஸ் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக ஆட் பண்ணி என்ன அமௌண்ட் வருதோ இதை வந்து என்ன பண்ணுங்கள், அது கூட நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துடும். ஸோ அதுதான் உங்களுக்கு பேங்க் ஓவர் டிராஃப்ட் அது. ஓகேங்களா, இவ்வளோதான் சம்மம்.